மொத்தம் எத்தனை? 4 3 சார்? மொத்தம் 3. ஒன்று அரபிக்கடல்ல லட்சத்தீவு அருகே ஒன்று. சரி, ஒன்னு. இலங்கை அருகிலே ஒன்று. ரைட்டு. இன்னொன்னு மலேசியா அருகே இருப்பது நாளை சுமத்ரா தீவை தாண்டி வந்து அந்தமான் பகுதியில் உருவாக போகுது நாளைக்கு. மொத்தம் 3. இது தவிர இங்க தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகணும் அறிவிச்சிருக்காங்க ஒண்ணு. மொத்தம் 4. அதைத்தான் நான் சொல்றேன். தென் கிழக்கு என்பது அந்தமான் தெற்கு பகுதி. அந்தமான், ரைட், ஓகே. அதான் சொல்றேன். அப்ப 3 மொத்தம். அதுதான் 3 தான் மொத்தம். அதுதான் 3. அந்தமான் இந்த 3 இருக்கட்டும். இப்போ மழை பெய்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது இப்ப வட மாவட்டங்களை பொறுத்தவரை நல்ல வெயில் அடிக்கிறது சார். திடீரென ஒரு வெயிலோடு மழை பொழிகிறது. இதற்கு என்ன சார் காரணம்? இன்று முழுவதுமே சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் நல்ல வெயில், அதை தொடர்ந்து அதன் ஊடே ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் மழை பொழிகிறது. அதன் பின்னர் அந்த சுவடே இல்லாமல் வெயில் அடிக்கிறது. அது இப்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு தென்மேற்கு பகுதியில போய் மையம் கொள்ள போகிறது. இலங்கையோட தெற்கு பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க போகிறது. மன்னார் வளைகுடா வரைக்கும் மேற்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் கிழக்கு நோக்கி நகர போகுது. இதோட எதிர்பார்ப்பு. இந்த நிகழ்வு இப்ப இலங்கை கிட்ட இருக்கிற காரணத்தினால கிழக்கு காற்றை ஈர்த்து சென்னையில ஏற்றுறது கிழக்கு காற்று. அதாவது கிழக்கிருந்து சென்னையில ஏறக்கூடிய காற்று எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா மியான்மர்ல இருந்து வருது. மியான்மர்ல இருந்து வந்து கடல்ல இறங்கி அது சென்னையில ஏறுது. அப்போ அதிகாலையில குளிரை கொடுக்கும். அதாவது இரவிலே குளிரை கொடுக்கும். நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில சென்னையில மழைப்பொழிவு கொடுக்கும். நாளை அதிகாலை சென்னைக்கு மழைப்பொழிவு உண்டு. நாளையிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மழைதான். அதாவது மிக வறட்சியான பகுதி திண்டுக்கலுக்கு கூட நாளை மழைதான். இப்பொழுதே தொடங்கிவிட்டது. அதாவது மழை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதே அது மணப்பாறை அருகே உருவாகிவிட்டது. திண்டுக்கல், கரூர் எல்லாம் தெற்கு பகுதியிலும் பொழிய போகிறது. நாளை வடகடலோரம் இந்த நிகழ்வு என்னன்னா இலங்கைக்கு அருகே இருப்பது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் கரை ஈர்க்க போகிறது. நாளை மறுநாள் அப்படின்னா நிறைய நீராவியை கொண்டு வந்து கரையேற்ற போகிறது. அதனால நாளை அந்தமான் பகுதியில் அவர்கள் சொல்வது 22ஆம் தேதி அது வருவது புயலாக மாறுவது தாமதம் அடையும். அதற்கு முன்பே இந்த நிகழ்வு மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் மிக கனமழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மிக கனமழை பொழிவும் ஏற்கனவே புரிஞ்சிருக்கு சார். ஏற்கனவே தாமிரபரணி ஆறெல்லாம் வெள்ளப்பெருக்கு குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து விழுந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் இப்போதே கடுமையான வெள்ளப்பெருக்கு தான். இன்னும் மேலும் மழை பொழிவு இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடா வரும்பொழுது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இதுவரைக்கும் மழை பெய்யாது. இப்ப கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இப்படிதான் சொல்லுவாங்க, இந்த மழையும் பெய்யாது அப்படி நினைப்பாங்க. இந்த புலி கண்டிப்பா பாயும். இந்த புலி கண்டிப்பா வந்துரும் சார். புலி வருது, இந்த மழை வரும் கண்டிப்பா. ஆனா ஏற்கனவே டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களையும் மழை கொட்டி தீர்த்திருக்கு சார். இப்பயும் அதே இடத்துல தான் இப்பயும் அதே போலதான் கொட்ட போகிறது. நிறைய மழை பொழிய போகிறது. நாடு மூக்கு ஊத்து பகுதியிலையும். ஆனா ஏற்கனவே வந்து எங்க கொட்டினதுன்னா அரபிக்கடலுக்கு போனதுனால மேற்கு தொடர்ச்சி மலையில குறிப்பா ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதிகம் பெஞ்சது. இப்ப தென் மாவட்டம் முழுவதுமே பெய்ய போகுது. திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, புதுக்கோட்டை, சிவகங்கை எல்லாமே, அதே போல அதனை ஒட்டி உள்ள டெல்டா மாவட்டங்கள், அப்புறம் படிப்படியா வடகடலோரம் சென்னைக்கும் கொடுக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு கனமழை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி சென்னைக்கு கனமழை பொழிவு இருக்கு.